காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு தான் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ நான் முதல்ல பார்த்தேன் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தர் லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரோன் கலாச்சாரம் வந்த பிறகு ட்ரோனை வச்சு விதவிதமாக வந்து வீடியோ எடுத்து அதுவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கு பிறகு புதுசு ஐடியாஸ் எல்லாம் உருவான பிறகு என்னென்னலாம் கூத்து பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற பேரில் இவனுங்க பண்ணுற கூத்து. ராஜாதான் இசையால் வசமாக இதயம் கவிஞர் வாலியை சொன்னது 100க்கு 100 உண்மை. இளையராஜா கன்னியாணி அப்படி சொல்லக்கூடாது. மியூசிக் போடுற எல்லாத்துக்கும் கண்ணி. சரி, என்னதான் சோகமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காதில் 2 ஹெட்ஃபோனை தூக்கி போட்டு ராஜா வைப்பு பண்ணுவோம். ராஜா பாட்டு கேட்டால் நீ பூமரு, நீ வந்து அங்கிளு, அதெல்லாம் கிடையாது. நீ பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ அடுத்து வந்து என்றைக்குமே அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து விட மாட்டேன். பியூர் வைப். மொதல் வீடியோ பார்ப்போமா? இது வந்து வெளிநாட்டு வினோதம். சொல்லிதானடா காய்க்க சொன்னேன், நீ என்னடா அப்படியே போற. இந்த மாதிரி தனியாக வேற ஒரு ஆள் வச்சுக்கிறானுங்க. அவனுங்களை வச்சு சொல்லி கொடுக்குறதுக்கு போஸ்ட் எல்லாம் இப்படிலாம் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் கூட வச்சுக்கிறானுங்க. நல்ல வருமானம் வரும் போல. இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு வந்து வந்து பழக்கமே ஆயிடும். எப்பப்பா வரையா பண்ணிடு. வணக்கம் வேடி. நல்ல ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங். முன்ன பின்ன சேர்த்தாங்கன்னா சுடுகாடு தெரியும். And I am gonna be just a face in the okay. அவன் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு சூட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி நிற்கிறான். அந்த பொண்ணை மட்டும் பாவத்தை ஸ்லீவ்லெஸ்ஸை கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. எவ்வளோ குளிரும். இந்த மாதிரி நிறைய வீடியோ சாங்ஸில், டூயட் வீடியோ சாங்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஹீரோயின்லாம் வந்து பாதி ட்ரெஸ்ஸில் தான் இருக்குங்க. ஆனால் இந்த பக்கம் ஹீரோ மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி அவன் பாட்டுக்கு குளிர தாங்குற மாதிரி நல்லா நிற்பான். ஹீரோவை நிற்க விடுங்கடா ஜட்டியோட. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இப்போ இன்னொரு புது ட்ரெண்ட் என்னன்னா, வெட்டிங் ஷூட்டை வந்து அதை ஒரு மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணி கல்யாணத்தன்னைக்கே எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஒரு ஸ்க்ரீனில் வந்து போட்டு காமிக்கிறானுங்க. இதுதான் இப்போ புது ட்ரெண்டு. ஆனால் இது புதுசாக இருக்கு. ஏன் பாவா, இந்த மாதிரி விஷயம்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கும்ல. அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? நானே கை பிடிச்சி இல்லைங்கடா, அப்படியே ஒரு கையை பறி கொடுக்குறக்க. மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இடம் தெரியல, கிளம்பிட வேண்டியதான். எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. கூடவே வரேன். சினிச்சாமி ஜூட் எடுத்தேம்பார் ஓட்டம். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ்.
என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? டேய் வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுறேனா? நீ மொச்சக்கு சாப்பிடலாம். சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. வாயை என் திருட்டு பைக்ல போலாம். ஸ்கர்ட் கிளியாம உட்கார். இப்படி பண்ணா கூட வந்து மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். இதெல்லாம் போக என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் இப்போ வந்துருச்சு வீடியோ. பொண்ணை இவன் பார்க்க போகிறானா இல்லை வந்து அந்த பொண்ணை நம்ம ஊருக்கு காட்ட போகிறானான்னு தெரில. அந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. பாருங்க மக்களே. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரைக்கிற வாட அடிக்குது. டேய் என்னடா அது? குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா. மாப்பிள்ளை பார்த்துடலாம். சாரிடா, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லைடா, எங்கள் அப்பா அம்மா என்னை வற்புறுத்தி கல்யாணம் முடிக்க வச்சிட்டாங்கடா, இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் மம்பட்டியான் பாட்டுக்கு ஆடினா பார்த்தியா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். கண்டா வர சொல்லுங்க. சித்த நேரத்தில் மாப்பிள்ளைய கொண்டிருப்பாளே சண்டாளி. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள் வந்து யாரும் பண்ணாதீங்க. போய் மாப்பிள்ளையோ பொண்ணையோ பறி கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஆமாம், அப்படி இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் எதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஃபோட்டோ ஷூட் மாதிரி தெரியல. தூக்கிட்டு போய் தூக்கல போடுங்க சார். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைக்குமா? இது யூஏ. என்ன ப்ரோ இவ்வளோ கேப் இருக்கு? அரேஞ்ச் மேரேஜ்ங்க. சோஷியல் டிஸ்டன்ஸா இருக்கீங்க ப்ரோ. மூக்கு தொடலாம் அவ்வளோ. ஆமா ப்ரோ, மூக்கும் தொடலாம். அவங்க பாக்குறாங்களே அங்கே பாருங்க. அவங்க அந்த கார்னர்ல நிக்கிறேன். அந்த குப்பை தொட்டியா? சரி. தண்ணியில தள்ளி விடுற மாதிரி ஷாட் இருக்கு. அப்படியே டான்ஸ் இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆளாமா சொல்லுங்க. என்ன கிஸ்ல காணோம்? அதான் பண்ண அவங்க நோஸ் ஏதாவது கடிக்கிற மாதிரி. நான் கடிக்கிறேன். சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. சிறப்பான ஒரு ஃபோட்டோ ஷூட் வீடியோ. இதெல்லாம் கூட ஓரளவுக்கு மன்னிச்சு விட்றலாம். ஆனால் வெட்டிங் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் வீடியோ எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் எங்கன்னு போய் சொல்ல. ஏன் உள்ளேயும் போவேன். ஒரு அளவு தான் ப்ரோ, ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே. என்னடா ஊரே வந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன என்ன எழவி அது? வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போங்க.
எல்லோரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக சிங்கிள்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்